தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான சிறப்பு இன்று இரண்டாவது நாளாக நடைபெறவுள்ளது. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் செய்யப்பட்டு வரைவு வாக்காளர் பட்டியல் கடந்த 12ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அதில் தமிழ்நாடு முழுவதும் சுமார் 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். இதில் பல்வேறு குளறுபடிகள் நடந்துள்ளதாகவும் தகுதியானவர்கள் கூட ஏராளமானோர் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். நிறைய பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. இப்போ திரும்ப அதுக்கான ஆவணங்கள்லாம் கொடுக்க சொல்கிறாங்க. இது நிறைய பேர்த்துக்கிட்ட இருக்குது, பல பேர்கிட்ட இல்லாமல் இருக்குது. இது பொறுமையாக தான் செய்ய வேண்டிய விஷயம். இது அரசு அலுவலர்கள், தேர்தல் ஆணையர்கள் இதை கவனத்தில் கொள்ளணும். போன வருஷம் எலெக்ஷனில் நான் ஒரு கேண்டிடேட்டாக நின்னேன். என்னோட கார்டே இப்படி நீக்கப்பட்டாங்கன்னா இந்த மாதிரி எத்தனை பேரோட கார்டு எத்தனை பேர் நீக்கிருக்காங்கிறது, நிறைய பேர் கார்டு இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம ஓட்டு போடலன்னா பரவாயில்லன்னு வீட்டிலேயே முடங்கி கிடக்கிறவங்களா இருக்காங்க. ஆனால் இதை நம்ம தட்டி கேட்கணும்னு சொல்லி நான் இங்கே கேட்ட வகையில் அவர் சார் என்ன சொன்னார்னா, நீங்கள் புதுசாக தான் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் புதுசாக எதுக்கு சார் பண்ணணும், அப்புறம் எதுக்கு கார்டு கொடுத்துருக்கீங்க? இதனிடையே தகுதியுள்ள வாக்காளர்களின் பெயர்களை சேர்க்கவும் திருத்தங்கள் செய்யவும் வசதியாக இன்று இரண்டாவது நாளாக அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. இதில் வரைவு வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்ட தகுதியுடைய வாக்காளர்கள் மற்றும் 18 வயது நிரம்பிய புதிய வாக்காளர்கள் படிவம் 6 உறுதிமொழி படிவத்துடன் சமர்ப்பித்து விண்ணப்பிக்கலாம். அதேபோல வரும் ஜனவரி 3 மற்றும் 4ஆம் தேதிகளிலும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.